அண்மை செய்தியை பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கள ஆய்விற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 61 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கள ஆய்வுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 61 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். 38 நகர பேருந்துகள், 23 புறநகர் பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லுக்கு கள ஆய்வுக்கு சென்றிருக்கும் முதல்வர் 61 புதிய பேருந்துகளின் சேவைகளை தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், வணக்கம். முழு விவரம். அதாவது தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்தார். மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக தொடர்ந்து வாகனத்தில் வந்த முதல்வருக்கு பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்த முதல்வர் திடீரென வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி நடைபயணமாக பொதுமக்களை சந்தித்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கையசைத்து சென்றார். தொடர்ந்து பொதுமக்களுடன் செல்ஃபியும் எடுத்துக்கொண்ட முதல்வர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய 61 பேருந்து சேவைகளை துவக்கி வைத்தார். அதாவது 38 நகர பேருந்துகள் மற்றும் 23 புறநகர் பேருந்து சேவையினை துவக்கி வைத்த முதல்வர் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா மேடையில் மகளிர் சுய உதவி குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கங்களை பார்வையிட்டு வருகிறார். அதேபோல் பல்வேறு துறைகளின் சார்பில் துவங்கப்பட்டுள்ள திட்டங்களின் விளக்க கண்காட்சி அரங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றையும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அவருடன் பல்வேறு துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் பார்வையிட்டு வருகின்றனர்.